அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய் அவர்களை பத்தி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி அவர் நடிகர் தான், அவருக்கு வந்து இந்த டாஸ்மாக் பத்தி பேசுறதுக்கான எந்த விதமான தகுதியும் இல்ல, அவரே வந்து இன்னும் நடிச்சிட்டு தானே இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை வச்சிருக்காங்க. இதுவரை அடிக்காம இருந்த அண்ணாமலை பி டீம் டு டிஎம்கே அடிச்சது ஒரு சரியான ஒரு பார்வை தான். அது பாஜக ஓட்டர்ஸ் மத்தியில விஜய்க்கு ரியாலிட்டி என்னங்கிறத விழிப்படை செய்யும். அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரட்சகியே என்னையும் காப்பாற்றமான்னு சசிகலா குடும்பத்தோட 6 கட்டு 7 கட்டு ஆட்கள்கிட்ட எல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டு நாங்க ஜெயலலிதா கொண்டு சேர்த்து விடுவோம்னு செயல்பட்டவர் தான் விஜய். நீங்க கேரண்டி கொடுத்துருவீங்களா உதயநிதி ஸ்டாலின் விஜய் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாருன்னு? காம்ப்ரமைஸுங்கதோட ஏன் சரண்டர் ஆக மாட்டாருன்னு லெட்டர் பேடா இருக்கிறவரு என்ன அறிக்கை விடுறாருன்னா சிஏஏ எதிர்ப்புன்னு அறிக்கை விடுறாரு. சிஏ எதிர்ப்பு விஷயமா நான் சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் இங்க ரஜினிகாந்த் கிண்டல் பண்ணி சிஏ எதிர்ப்புன்னு வரும்போது அப்பவே இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொன்னேன், உங்க தாத்தா வந்தாலும் சிஏஏ எதிர்த்துங்க, எதுவும் நடக்காது. ஆதவ அர்ஜுன் அவரோட நேர்காணல் ஒன்று வேற ஒரு வலைதளத்தில் பார்க்கும்போது அவர் வந்து எல்லாரையுமே வந்து எல்லா தலைவர்களுமே வந்து விஜய் அவருக்கு ஈக்குவலா வர முடியுமா, சிஎம் வந்து பிரஸ் மீட் கொடுப்பாரா, சிஎம் வந்து உங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுவாரா அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க சார். ஆதவ அர்ஜுனா மனச்சாட்சி படி சொல்லுங்க, திமுக கூட்டணியில உங்களுக்கு இவர் திருமாவளவன் ஒரு எம்எல்ஏ சீட்டு அசூர் பண்ணி தருவாருன்னா ஸ்டாலின் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட்னு இப்ப நான் உண்மையை சொல்றதெல்லாம் நீங்களும் சொல்லுவீங்க, சரிதானா? என்ன ஆதவ அர்ஜுனா, இதெல்லாம் மக்கள் 4 பத்திரிகையாளர் உங்கள்கிட்ட இருக்காங்கிறதுக்காக மக்களை ஏமாளின்னு நினைக்கிறீங்களா? நீங்க இருக்க இடத்துக்கு பேசுறீங்களே தவிர உண்மை பேசல. ஏன்னா 5வது வராரு, பில்லப் ஆயிட்டு குழப்பத்துல இருக்கிறாரு, மக்களவை தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணல, அதுவே காமெடி அரசியல் நிலைப்பாடு ஆகி போச்சு. விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குல நிக்காதல கமலஹாசன் 2.0 ஆயிட்டாரு. பலம் நிரூபிக்காதவருக்கு ஒரு பலம் இருக்க மாதிரி ஒரு போக்கஸ். மோசடித்தனத்துக்கு ஏன் துணை போறீங்க? பீட்டர் பன்ஸுக்கும் பாண்டேக்கும் இந்த மோசடித்தனத்துக்கு துணை போக வேண்டிய அவசியம் என்ன வந்து? எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் கோகுல் சார். விஜய் அவர்களை வந்து முதல்ல அவரோட அரசியலில் அவருக்கு நிறைய தப்பு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து சுட்டி காட்ட ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைவர்களும் அதை பிக் பண்ணி நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. இப்போ ரீசண்டாக வந்து நேற்று பாஜக சார்பாக இந்த டாஸ்மாக் ஊழல் பற்றி ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய் அவர்களை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருந்தார். இந்த மாதிரி அவர் நடிகர் தான், அவருக்கு வந்து இந்த டாஸ்மாக் பற்றி பேசுறதுக்கான எந்த விதமான தகுதியும் இல்லை, அவரே வந்து இன்னும் நடிச்சுட்டு தானே இருக்கார் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றின உங்களோட முதல் கருத்து சார். அண்ணாமலை சொன்னதில் விஜய் அன்ப்ரூவ்டுங்கிறத அண்ணாமலை சொல்கிறார். விஜய் அன்ப்ரூவ்டுங்கிறத பாண்டேக்கு புரியல, சுமன் ஸ்ரீராமனுக்கு புரியல. பாண்டேக்கு புரியல, சுமன் ஸ்ரீராமனுக்கு புரியல. ஸ்டாலின் மேல உள்ள வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் விஜய் அன்ப்ரூவ்டுங்கிற உண்மை கூட பாண்டேக்கும் சுமன் ஸ்ரீராமனுக்கும் புரியாது வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது 2 வரையும் சொல்லலை, இன்னும் நிறைய பேர் அந்த லிஸ்ட்ல உண்டு. அண்ணாமலை விஜய் அன்ப்ரூவ்டுங்கிறத தெளிவாக சொல்றாரு. ஓபிஎஸ் விஜய் அன்ப்ரூவ்டுங்கிறத தெளிவாக சொல்றாரு. விஜய் பிரபாரம் எங்களுக்கும் கீழே தான் விஜய்ங்கிறத தெளிவாக சொல்றாரு, அன்ப்ரூவ்டுங்கிறத சொல்றாரு. சீமான் தம்பி பலம் நிரூபிக்காத அவங்க கூட யாருமே கூட்டணி வரமாட்டாங்கப்பாங்கிறத சீமான் சொல்றாரு. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. தினமலர் இதை புரிஞ்சுக்கிடணும், ஜூனியர் வடம் புரிஞ்சுக்கணும், குமுத ரிப்போர்ட்டர் புரிஞ்சுக்கிடணும், நக்கீரம் புரிஞ்சுக்கிடணும், தினத்தந்தி புரிஞ்சுக்கிடணும். தெளிவாக சீமானுக்கு கருத்தை ஜான ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜாவும் மறுத்து தெற்றி திரிச்சு கல பொய்களை ஊடகவியலாளர்களுக்கு மத்தியில் கட்டுக்கதைகளை கற்பனை கதைகளை சொல்லுவாங்க. அதை பாண்டேக்கள் நம்பக்கூடாது. பாண்டே நம்பக்கூடாது, சுமன் ஸ்ரீராமன் நம்பக்கூடாது, உபேந்திரன் நம்ப மாட்டார், ஷியாமண்ணன் நம்ப மாட்டாருன்னு நான் கருதுறேன். ஸோ விஜய்க்கு எல்லா அரசியலுமே ஏட்டு சுரக்கா டக்கால்ட்டி வேலைகளை தான் மீடியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ணுறது தான். உண்மை நிலைமையில் இன்னைக்கு அண்ணாமலை விஜயை திமுகவின் பிடிஎம்னு அடிச்சிட்டாரு. அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரட்சகியே என்னையும் காப்பாற்றமான்னு சசிகலா குடும்பத்தோட 6 கட்டு 7 கட்டு ஆட்கள்கிட்ட எல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டு நாங்கள் ஜெயலலிதா கொண்டு சேர்த்து விடுவோம்னு செயல்பட்டவர் தான் விஜய். இவர் ஏன் உதயநிதி ஸ்டாலின் கூட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார்? நான் கேட்குறேன் பாண்டே கிட்ட, விஜய் ஏன் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார்? நான் கேட்குறேன் சுமன் ஸ்ரீராமன் கிட்ட, விஜய் ஏன் உதயநிதி ஸ்டாலின் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார்? நீங்கள் கேரண்டி கொடுத்துருவீங்களா உதயநிதி ஸ்டாலின் விஜய் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாருன்னு? காம்ப்ரமைஸுங்கிறதோட ஏன் சரண்டர் ஆக மாட்டாருன்னு? ஏன் ஜெயலலிதா சரண்டர் ஆனவர் தானே, அதே அதிகாரம் தானே இன்னைக்கு இவங்கள்ட்ட இருக்குது. 26க்கு மேலேயும் திமுக அரசு தொடங்கிச்சுன்னா தொடர்ந்ததுன்னா ஏன் சரண்டர் ஆக மாட்டாரு? ஒரு தடவை சரண்டர் ஆனவர் தானே. இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க, ஜான ஆரோக்கியசாமி இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க, ஆதவ அர்ஜுனன் இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க, விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய செய்தி தொடர்பாளர் மறுக்க சொல்லுங்க. அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரட்சகியை என்னையும் காப்பாற்றம்மா
உண்டா இல்லையா? அப்போ அவர் ஏன் திமுக கிட்ட இதே மாதிரி நாளைக்கு சரண்டர் ஆக மாட்டாரு? எத்தனை கலர் மாறினவர் தானே. ஸோ அண்ணாமலை திமுகவின் பி டீம்னு சொல்றது முழுக்க சரியான ஒரு விமர்சனம் தான். ஏன்னா அந்த விமர்சனம் எதுல இருந்து வருதுன்னா 2024க்கு முன்னாடி விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பிச்சுட்டு கமல்ஹாசன் மாதிரி 39 எம்பி தொகுதிகளில் கேண்டிடேட் போடல, லெட்டர் பேடா இருக்கார். கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா தான் இருக்காருயா. ரங்கராஜ் பாண்டே இந்த உண்மையை உணரணும், இக்னரண்டா இருக்கக்கூடாது. சுமந்து உணரணும், இக்னரண்டா இருக்கக்கூடாது. மற்ற அரசியல் விமர்சகர்கள் நண்பர்கள் உணரணும், இக்னரண்டா இருக்கக்கூடாது. அப்போ அவர் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு லெட்டர் பேடா தான் இருக்கிறார். லெட்டர் பேடா இருக்கிறவர் என்ன அறிக்கை விடுறாருன்னா சிஏஏ எதிர்ப்புன்னு அறிக்கை விடுறார். சிஏ எதிர்ப்பு விஷயமா நான் சொல்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் எங்கன்னா ரஜினிகாந்தை கிண்டல் பண்ணி சிஏ எதிர்ப்புன்னு வரும்போது அப்போவே இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொன்னேன், உங்கள் தாத்தா வந்தாலும் சிஏஏ எதிர்த்துங்க, எதுவும் நடக்காது. மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸோட உயிர் கொள்கை அது நடந்தே தீரும். இந்தியாவில் அவங்க நிறைவேற்றியே தீருவாங்க சிஏஏ. யார் நினைச்சாலும் சிஏஏ தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொன்னேன். அதுதானே இன்னைக்கு சிஏ நடக்குது. அப்போ நடைமுறையில் உள்ள சிஏஏ எதிர்ப்புன்னு சொல்லதுக்கு காரணம் என்ன? இதில் இன்னொரு இடத்துல உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக பண்ணிட்டார். 39 திமுக கூட்டணி உறுப்பினர்களும் ஒருத்தர் கூட விஜய் ஒரு ஆள், அவருக்கு சிஏக்கெல்லாம் ஒரு மரியாதை இருக்குன்னு காட்டாத அளவுக்கு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி அனுப்பிட்டார். ஆனால் அதையும் மீறி சிஏ எதிர்ப்புன்னு விஜய் சொன்னாருன்னா திமுக பி டீம் இல்லாமல் என்ன அர்த்தம்? அது பாஜக எதிர்ப்பு தானே அது அர்த்தம். பாஜக எதிர்ப்பில் திமுக பி டீம் மாட்டு லெட்டர் பேடு கட்சி ஆட்டு சிஏ எதிர்ப்புன்னு ஒரு அறிக்கை மட்டும் விட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ சிஏஏ எதிர்ப்பு மட்டும்தான் ஒரு இஷ்யூவா? அப்போ சிஏ எதிர்ப்பில் பாஜக அணியா இருக்குது, இல்லை அதிமுக அணியா இருக்குது? சிஏ எதிர்ப்பில் லீடரில் இருக்கிறது திமுக காங்கிரஸ் தானே ஆல் இண்டியாவில். திமுக காங்கிரஸ், சிபிஎம், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் இவங்க தானே சிஏ எதிர்ப்பில் வேகமாக இருக்கிறாங்க. அப்போ சிஏ எதிர்ப்புன்னு வரும்போது இவங்களுக்கு தானே அந்த ஓட்டு ஆதரவுன்னு அர்த்தம். அப்போ திமுகவை ஆதரிச்ச ஒரு திமுகவுக்கு பி டீம் இல்லாமல் என்ன? எனக்கு இந்த பி டீம் கான்செப்டில் நம்பிக்கை கிடையாது பொதுவாக. ஆனால் விஜயோட நடவடிக்கைகள் திமுகவுக்கு ஆதரவாக தானே இருந்தது. அப்போ அண்ணாமலை பாஜகவுக்கு எதிராக சிஏக்கு எதிராக கருத்து சொல்ல ஒருத்தரை அப்படி அடிக்கிறதுல என்ன தவறு இருக்குது? மற்ற பிஜேபி தலைவர்களுக்கு தான் போதுமான விவரம் இல்லை. ஆன்டி திமுகனா நீங்கள் எடப்பாடிக்கிட்டே போய் சேர்ந்துக்கலாம். பாஜகனா பாஜக கொள்கையை ஒருத்தர் எதிர்க்கிறாருன்னா அவரை நீங்கள் விமர்சனம் பண்ணுறது தான் உங்களுக்கு முறையாக இருக்கும். அதை அண்ணாமலை தெளிவாகவும் கரெக்டாட்டும் விஜய் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். திமுகவின் பி டீம் எப்போ வேணாலும் இங்கே உதயநிதி ஸ்டாலின் கூட கம்பைன் பண்ணிவிடுங்க. நீங்களா போலியா ஒரு கட்டமைப்பை உதய் வர்சஸ் விஜய்னு இல்லாத ஒன்றை கட்டமைச்சு போலியா மக்கள்கிட்ட பரப்பிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் உதயநிதி ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் அரசியல் ரீதியாக என்ன இருக்குது? என்ன விரோதம் இருக்குது? எப்போ வேணாலும் அவர் ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு திமுக கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிடுவார். கமல்ஹாசன் திமுகவை ஏற்ற மாதிரி இவரும் திமுக போய் நாளைக்கு நின்றுவாருங்கிறது தான் கமல்ஹாசன் 2.0 தான் விஜய்ங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு தான் அந்த போலி பொய்யான கட்டுக்கதைகள் தான் விஜய்க்கும் உதய்க்கும் அரசியல் போட்டிங்கிறதெல்லாம் கட்டுக்கதை. அதெல்லாம் நடைமுறை இல்லாத ஒரு இது. சீமானும் லேட்டாக புரிஞ்சு அதை அடித்தார். ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு அதை கொண்டு வந்துட்டு இதெல்லாம் ஓரம் கட்டி விட்டுட்டார். இது வச்சு அப்போ சல்ல இடவாடு ஒரு நாங்கள் மேடையில் ஆடினா ஓரத்தில் ஆடும் இடவாடுன்னு அவர் முடிச்சுட்டு போயிட்டார். அண்ணாமலை இப்போ இதில் கரெக்டாக பி டீம்ங்கிறதுல நீ எப்போ வேணாலும் திமுகவோட காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கும் தயங்காதவங்க தான். நீங்கள் சிஏ எதிர்ப்புன்னு சொன்னது அந்த காம்ப்ரமைஸுக்கு போட்ட ஒரு தூண்டில் தாங்கிறதையும் தெளிவாக அண்ணாமலை தெளிவுபடுத்திட்டாரு. இன்னொரு கமல்ஹாசன் 2.0 வாட்டு விஜய் மாறுவாருங்கிறது தான் அவருக்கு கணக்கு. விஜய் தான் இதில் தெளிவுபடுத்தணும். அண்ணாமலை அடித்தது சரியான அடி, நியாயமான அடி, ஆதாரத்தோட கூடிய அடி. சிஏ எதிர்ப்புங்கிற ஆதாரத்தை மையமாக வச்சு அடிச்சு தள்ளி. சார் அதே மாதிரி ஆதவ அர்ஜுன் அவரோட நேர்காணல் ஒன்று வேற ஒரு வலைதளத்தில் பார்க்கும்போது அவர் எல்லாரையுமே எல்லா தலைவர்களுமே விஜய் அவருக்கு ஈக்குவலாக வர முடியுமா, சிஎம் ப்ரெஸ் மீட் கொடுப்பாரா, சிஎம் உங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுவாரா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க சார். எனக்கு தெரிஞ்சு இப்போது அண்ணாமலை அவர்களாகட்டும், சீமான் அவர்களாகட்டும், முதலமைச்சர் அவர்களாகட்டும் எல்லாருமே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அப்பப்போ ப்ரெஸ் மீட்ஸ் கொடுக்குறாங்க. எப்போ பார்க்கும் போதெல்லாம் பேசுகிறாங்க சார். ஆனால் இவர் இன்னும் ஒரு ப்ரெஸ்ஸை கூட மீட் பண்ணல. இவங்க எப்படி சார் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுங்கள்? ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் இருந்தால் திருமாவளவன் பற்றி இதை சொல்லியிருப்பார். இங்கே இருக்கனால இதை சொல்கிறாரு. ஆதவ அர்ஜுனாவுக்கெல்லாம் என்ன பெரிய கிரெடிபிலிட்டி கொடுக்குறீங்க நீங்கள்? விடுதலை சிறுத்தைகளில் 8ஆவது இடத்துல இருந்து போய் இங்கே 3ஆவது இடத்துல இருக்கிறவர் தானே. விடுதலை சிறுத்தைகள் விஜய் தன்னை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாப்புல, விஜய் திருமா தன்னை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லுவார்னு எதிர்பார்த்தாப்புல, சிஎம் கேண்டிடேட்டாக திருமாவளவன்
விஜயை சொல்கிறத விட திமுக கூட்டணியில் தர்றது எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு கண்டினியூ பண்ணுறாரு. அப்போ இவருக்கும் ஒரு எம்எல்ஏ போஸ்ட்டு திமுக கூட்டணியில் கிடைக்கும்னா அதை வச்சுனா அந்த வார்த்தையை சொல்லுவாரா? அதை வச்சுனா மனச்சாட்சிப்படி சொல்லுங்க, திமுக கூட்டணியில் உங்களுக்கு இவர் திருமாவளவன் ஒரு எம்எல்ஏ சீட்டு அஷூர் பண்ணி தருவாருன்னா ஸ்டாலின் கொடுக்குறது எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு இப்போ நான் உண்மையை சொல்கிறதெல்லாம் நீங்களும் சொல்லுவீங்க. ஏன்னா சரிதானா? என்ன அதை வச்சுனா இதெல்லாம் மக்கள் 4 பத்திரிகையாளர் உங்கள்கிட்ட இருக்காங்கங்கிறதுக்காக மக்களை ஏமாளின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இருக்க இடத்துக்கு பேசுகிறீங்களே தவிர அவர் உண்மை பேசலை, கிரெடிபிலிட்டியோட பேசலை. திருமாவளவன் கூட இருந்தால் திருமாவளவனை பற்றி இப்படி பேசுவார், அதுலேயாவது ஒரு லாபம் கிடச்சிருக்கும். ஒரு எம்எல்ஏ டிக்கெட்டு அஷூர் பண்ணி கொடுத்தா எம்எல்ஏ ஆயிடுவாப்பில். இப்போ ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும், பேட்டி வருது, விஜயோட அந்த சினிமா புகழில் இவருக்கும் ஒரு புகழ் வெளிச்சம் கிடைக்குது. இதை தவிர அங்கே அவருக்கு காக்காசுக்கு பிரயோஜனம் வராது, எந்த லாபம் வராது. சார் பிஜேபி விசஸ் இப்போ டிவிகே இந்த இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆனது சார். பிஜேபியாவது போன எலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6% ஓட்டு எடுத்திருக்காங்க சார். ஆனால் வந்து அவங்க கிளைம் பண்ணுறது நாங்களாவது இந்த தமிழகத்தில் வளரவே முடியாதுன்னு சொன்ன கட்சி நாங்களாவது ஒரு 6% ஓட்டு எடுத்திருக்கோம். ஓட்டே எடுக்காத தாவேக்கா வந்து எங்களை பற்றி எப்படி பேசலாம்னு கேட்குறாங்களே சார். பாஜக தாமரை சின்னத்தில் 11.4% வாக்கு எடுத்திருக்கிறாங்க. பாஜக வாக்கு மட்டுமே 10% வரை இருக்கும். ஸோ அவங்க வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. நாம் தமிழர் 8.2% வாக்கு எடுத்து வளர்ந்த கட்சி. இதுக்கு இந்த கட்சிகளோட பலம் நிரூபிக்காத கட்சியை கம்பேர் பண்ண முடியாதுங்கிறது பாண்டேக்கே தெரியல. பாவம் இக்னரண்டாக இருக்கிறார் பாண்டே. என் தம்பி தான் இக்னரண்டாக இருக்கிறார் பாண்டே. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் ஆதவ் அர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் பிராண்டிங் ஆட்கள். ஒரு 12 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஆட்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பேச வைக்கிறாங்க. நீங்கள் வந்து விஜய் நாளைக்கு கட்சி ஆரம்பித்து 234 கேண்டிடேட் போட்டால் 30% ஓட்டு எடுப்பார். சொல்லுங்கள், உங்கள் உரிமை. 4% தாண்ட மாட்டார், ஏன் உரிமை? 26 தான் அதை நிரூபிக்கும். ஆனால் சீமான் வந்து தம்பி பலம் நிரூபிக்காதவங்க கூட யாருமே கூட்டணிக்கு வரமாட்டாங்க. விஜயகாந்த் ஒரு மக்கள் நல கூட்டணி நடத்தினாலும் கூட அவர் வந்து 8-10 பலம் நிரூபித்தவர். பலம் நிரூபிக்காதவங்க கூட ஒருத்தரும் கூட்டணி வரமாட்டாங்கிறத பாண்டே எழுத மாட்டேங்கிறாரு, சுமன் ஸ்ரீராமன் பேச மாட்டேங்கிறாரு, குபேந்திரன் அதை சொல்ல மாட்டேங்கிறாரு, ஷியாமண்ணன் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் மட்டும்தான் அதை கத்திட்டு இருக்கிறேன். அப்போ நான் கத்திட்டு இருக்கிறது பொய்யா? நான் கத்திட்டு இருக்கிறதான உண்மை அந்த இடத்துக்குள்ள. இப்போ யாராவது இப்போ பலம் நிரூபிக்காத விஜய் பின்னாடி கூட்டணி வந்துட்டாங்களா? இது முஸ்தபா பாஷா பாய் மட்டும் வந்திருக்கிறார். அவர் பலம் நிரூபிச்சுட்டாரா? முஸ்தபா பாஷா அவரும் ஒரு பலம் நிரூபிக்காதவர். அவர் தினகரனுக்கு ஆதரவாக இருந்தார். தினகரன் பாஜக கூட போனனால 2.5% ஓட்டு எடுக்கும்போது கூட தினகரன் உறுதியாக ஆதரவாக இருந்தார். 5.5% ஓட்டு எடுக்கும்போது கூட தினகரன் கூட இருந்தார். இப்போ தினகரனுக்கு இடத்துல விஜயை பற்றி பொழுது பேசிகிட்டு இருக்காரு. திருமாவளவன் இடத்துல விஜயை பொழுது பேசுகிறாரு ஆதவ் அர்ஜுனா. தினகரனுக்கு இடத்துல விஜயை பொழுது பேசுகிறாரு முஸ்தபா பாய். முஸ்தபா பாய் பலம் நிரூபிச்சுட்டாருன்னா நாம் விட்ரா பண்ணிவிடுவோம். பலம் நிரூபித்த ஒருத்தர் வந்து விஜய் கூட கூட்டணி வந்துட்டாங்கன்னு. ஸோ பலம் நிரூபித்த யாரும் விஜய் கூட 26 வரை கூட்டணிக்கு வர போகிறதில்ல. அதே போல் விஜயை கூட்டணியில் சேர்த்தாலும் என்ன சீட்டு கொடுக்குங்கிற பெரிய பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமி நாங்கள் மக்கள் சக்தி, மக்கள் மத்தியில் அங்கீகாரம் பெற்று எதிர்க்கட்சி தலைவராக வந்திருக்கோன்னு சொன்னால் விஜயை பலம் நிரூபிக்கலாங்கிறாரு. பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில் வராத ஓட்டை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? ரங்கராஜ் பாண்டே சொல்லுங்கள், எப்படி சார் ரங்கராஜ் பாண்டே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? உங்கள் கையில் வராத ஓட்டை நீங்கள் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? இந்த அடிப்படை பேசிக் தெரியாமல் நீங்களும் பேசுகிறீங்களே. ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுன் இவங்க பத்திரிகைகளில் பரப்புறதை நீங்களும் பரப்புறீங்களே, நியாயமா இது? உங்களுக்கு எவ்வளோ கிரெடிபிலிட்டி இருக்குது? சிவாஜி கணேசன் பலம் நிரூபிக்கல, ஜானகி ஆதரிச்சாரு, என்ன ஓட்டு கிடைச்சிது? காலி ஆயிட்டாங்கல்ல ஜானகியும். சிவாஜியும் அதோட தோத்து போய் அரசியலை விட்டு போயிட்டாப்புல. அதான நிலைமை வந்தது. சினிமாவும் பாதிச்சது இல்லை. அப்போ விஜய்க்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க. பவன் கல்யாண் மாதிரி 2019 பவன் கல்யாண் பலம் நிரூபிச்ச மாதிரி பலம் நிரூபிங்க. பலம் நிரூபிக்காம டக்கால்ட்டி விட்டுட்டு இருக்காதீங்க. தினமலரில் பொய் செய்திகளெல்லாம் போட்டு தப்ப முடியாது. சீமான் சொல்கிற பாட்டு தான் பொய் செய்தி வந்திருக்குது தினமலர்லாம். சீமான் என்ன சொல்கிறாரு? தம்பி நீ வேணா என்ன சப்போர்ட் பண்ணிட்டு போங்கிறாரு. திருமாவளவன் என்ன சொல்கிறாரு? நீங்கள் வேணா என்ன சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லுங்கிறாரு. அது வெளிப்படையாக சொல்லலை, அதுதான் உண்மை. அது ஆதவ் அர்ஜுனுக்கும் தெரியும், திருமாவளவனுக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ விஜய்க்கு செய்ய வேண்டியது பலம் நிரூபிக்கணும். அதற்குள்ள வேலையை நீங்கள் பாருங்கள். அதை விட்டுக்கிட்டு போக்கஸா இத்தனை % இருக்குது அத்தனை % இருக்குன்னு சொன்னால் கையில் வந்தால் தானே அது ஓட்டு. இப்போ அஜித் வராரு, அஜித்துக்கு இத்தனை % இருக்குன்னு சொல்ல முடியுமா ரங்கராஜ் பாண்டே? சொல்ல முடியுமா பாண்டே? எப்படி பாண்டே அது சொல்ல முடியும்? சிவகார்த்தியம் வராரு, லாஸ்ட் இயரில் புக் மை ஷோவில் அவர் படம் தான் அதிக பேர் ரிசர்வ் பண்ணி பார்த்துருக்காங்க. கமல்ஹாசனும் அது ஒரு காரணம், கமல்ஹாசனுக்கு சொந்த படம். அப்போது இது சிவகார்த்தியனுக்கு இத்தனை % ஓட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா? நிரூபிச்சாதான் ஓட்டு. விஜயகாந்த் நிரூபிச்சாதான் அது ஓட்டு. அப்போ விஜய் பல நிரூபிச்சாதான் அவருக்கு ஓட்டு என்னன்னு தெரியும். ஒருத்தர் தான் கையில் வராத ஓட்டை, தன் நிரூபிக்காத பலத்தை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது.
ஆனால் பீட்டர் அல்போன்ஸ் போன்ற அறிவின் மிக்கவர்களே வார்த்தையை சொல்லிடுறாங்க. முட்டாள்தனமா பீட்டர் அல்போன்ஸ் முட்டாள்தனமா ஊடகத்தில் வந்து பேசுறாரு. அறிவின் மிக்கவர்களே பல நிரூபிச்சாதான் ஓட்டுங்கிறது பீட்டர் அல்போன்ஸுக்கு தெரியாதா? பீட்டர் அல்போன்ஸுக்கு தெரியாதா? நானும் வந்து விஜயை வந்து கரெக்டாக தான் பேசுகிறேன். 214 போடுங்க, பலத்தை நிரூபிங்க. என்ன பலமோ அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் போனோம். தந்தை பெரியார் கேட்டார், கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்களா? கடவுள் உங்க முன்னாடி வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு போகிறேன். 4% வந்துட்டுன்னா பாண்டேயும் சுமன் ஸ்ரீராமனும் பீட்டர் அல்போன்ஸும் 4 தான் ரவீந்திரன் துரைசாமி சொன்னது கரெக்டுன்னு சொல்லணும். மேலே வந்துட்டுன்னா நான் 4 தான் சொன்னேன், 4க்கு மேலே வந்துட்டாருன்னு நான் ஒத்துக்கிட்டு போவேன். இன்னும் நான் உறுதியாக சொல்கிறேன், 4% தாண்ட மாட்டாருன்னு சொல்கிறேன். ஏன்னா 5வது வராரு, ஸ்பேஸ் ஃபில்லப் ஆயிட்டு குழப்பத்தில் இருக்கிறாரு, மக்களவை தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணல, அதுவே காமெடி அரசியல் நிலைப்பாடு ஆகிப்போச்சு. சிஏ எதிர்ப்புன்னு ஒரு நிலைப்பாடு. விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்குலையும் நிற்காதில் கமல்ஹாசன் 2.0 ஆயிட்டாரு. ஸோ 214 போட்டு ஃபைட் பண்ணி தேர்தல் ஆணையம் சொன்னாதான் அது ஓட்டு. இன்னும் ஜான ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜினாவும் விஜய்க்கு 17%, விஜய்க்கு 18%, 22% கருத்து கணிப்புன்னு போலியா போட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது உண்மையா பொய்யான்னு யாருக்கும் தெரியாது. தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் நிரூபித்து வந்தால் அது உண்மை. அப்போ நீங்கள் ஏட்டு சுரக்கா வேலையை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. உண்மையை நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை. நான் பொய்யா இதை பேசக்கூடிய எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவேன், நான் விட்டு வைக்க மாட்டேன். நானும் தெளிவாக தான் சொல்கிறேன் என் கருத்தை. நிரூபிச்சாதான் ஓட்டு. நிரூபிக்காதவரை உங்கள் கையில் வராத ஓட்டு உங்களுக்கு சொந்தம் கிடையாது. உங்கள் கையில் வராத ஓட்டை யார் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும்? யாருமே பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொரு சினிமா நடிகரும் கட்சி ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருவாங்களா? உடனே ரஜினியை நான் சொன்னதாக சொல்கிறாங்க. ரஜினியும் நான் தெளிவாக தான் சொன்னேன், 50% ப்ரொமோட் பண்ணுன்னு சொன்னேன். அவர் 15% தன்னை ப்ரொமோட் பண்ணார், காலி ஆகிட்டார். அது வரல. அது பிறகு அதே வேளையில் அண்ணன் ரஜினியை வந்து திருநாக்கரசு ரஜினியை காட்டி 10 சீட்டு ஸ்டாலின்ட்ட வாங்கினார். விஜயை காட்டி பவர் பொலிட்டிக்ஸ் யாராவது பண்ணுறாங்களாயா? முஸ்தபா பாஷாவை தவிர விஜய் பின்னாடி யாராவது வந்திருக்காங்களா? பீட்டர் அல்போன்ஸ் சொல்லுங்கள், பாண்டே சொல்லுங்கள். ஏன் இப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு உண்மைக்கு புறம்பா நிற்கிறீங்க? உங்கள் கருத்து விஜய் தனிச்சு போட்டிட்டா இவ்வளோ ஓட்டு எடுப்பாருன்னு சொல்லுங்கள், அது உங்கள் உரிமை. பலம் நிரூபிக்காதவருக்கு ஒரு பலம் இருக்க மாதிரி ஒரு போக்கஸ் மோசடித்தனத்துக்கு ஏன் துணை போகிறீங்க? பீட்டர் அல்போன்ஸுக்கும் பீட்டர் அல்போன்ஸுக்கும் பாண்டேக்கு இந்த மோசடித்தனத்துக்கு துணை போக வேண்டிய அவசியம் என்ன? வந்து நான் தெளிவாக கேட்குறேனே. இவர் தினகரன் அண்ணன் ரஜினி அந்த சிஎம் கேண்டிடேட்டாக ஏற்றுக்க தயாராக இருந்தார். திருமாவளவன் திருநாவுக்கரசு பின்னாடி வந்து ஏற்றுக்க தயாராக இருந்தார். பாஜக ஏற்றுக்க தயாராக இருந்தாங்க. அப்போ இவ்வளோ பேர், கமலஹாசன் அவர் ஏற்றுக்க தயாராக இருந்தார், 3.7 எடுத்தவர். இவ்வளோ பேர் ஏற்றுக்கிட்டே இருந்த ரஜினிகாந்த் கூட விஜய் ஒப்பிட்டு பேசக்கூடிய ரகு அவர்களே ஒரு முஸ்தபா பாஷாவை தவிர 1% பலம் நிரூபித்த ஒருத்தராவது விஜய் ஏற்றுக்கிட்ட தயாராக இருக்குன்னு நீங்கள் காட்ட முடியுமா? யாராவது காட்ட முடியுமா? அப்போ எல்லாமே ஃப்ராடு, எல்லாமே மோசடி. உள்ளாட்சி தேர்தலில் 3வது இடம்னு பெரிய மோசடியை பண்ணாங்க. சவுக்கு சங்கர் ஓடிட்டாரு, கஸ்தூர் சங்கர் ஓடிட்டாரு, ஆதன் மாதேஷ் ஓடிட்டாரு. யாருமே களத்துக்குள்ளே வந்து எனக்கு பதில் சொல்லதுக்கு தயார் இல்லை. ஏன்னா உண்மை இல்லை, நேர்மை இல்லை, எவிடன்ஸ் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட விஜயை இதுவரை அடிக்காமல் இருந்த அண்ணாமலை பி டீம் டு டிஎம்கேன்னு அடித்தது ஒரு சரியான ஒரு இதுதான், சரியான ஒரு பார்வை தான். அது பாஜக ஓட்டர்ஸ் மத்தியில் விஜய்க்கு ரியாலிட்டி என்னங்கிறத விழிப்படைய செய்யும். அண்ணாமலை நிலைப்பாடு மிக சரியான நிலைப்பாடு.